அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற நம்ம யூடியூப் சேனல் வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பேர்களுக்குண்டான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்குண்டான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த நவீன்குமார் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்திலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்தி மேல் பற்று கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் இங்கே தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும். இந்த ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை பிறப்பறவங்க ஸ்க்ரீனை ஸ்க்ரோலாக கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களோட லிஸ்ட் விளக்கங்கள் இந்த அறம் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வைக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனை ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகளுக்கு அரிச பேர் சூட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் அறியாத குலதெய்வம் அறிய அஸ்ட்ரோனியூமராலஜி அஸ்ட்ரோனேமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். குறைந்த குருதர்ஷனில் தரமான ரோசிங்க வழங்கப்படும். சரிங்க, இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம். நவீன்குமார் என்ற பெயருக்கான 25 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தந்திரமாக நாசுக்காக பேசக்கூடிய குணம் உங்கள்கிட்ட இருக்குங்க. ரெண்டாவது பாயிண்ட், பேச்சில் பொடி வச்சு பேசக்கூடிய குணம் அல்லது உள்குத்து வச்சு பேசக்கூடிய குணம் உங்கள்கிட்ட இருக்கும். மூணாவது பாயிண்ட், சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க. உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுவதை விரும்ப மாட்டீங்க. நாலாவது பாயிண்ட், மற்றவங்களை விமர்சனம் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க. அஞ்சாவது பாயிண்ட், கடன் பிரச்சனை இருக்கும். ஆறாவது பாயிண்ட், வீட்டில் வந்து மனைவியோட கைதாங்க ஓங்கி இருக்கும். மனைவியோட நிர்வாகம் தான் இருக்கும். மனைவியோட முடிவு தான் ஃபைனலாக இருக்கும். ஏழாவது பாயிண்ட், யாருமே நம்மளை சரியாக புரிஞ்சுக்கிடலையே அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் அடிக்கடி உங்கள்கிட்ட இருக்குங்க. எட்டாவது பாயிண்ட், அப்பா வந்து எமோஷனல் டைப்பாக இருப்பார். ஒன்பதாவது பாயிண்ட், அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. பத்தாவது பாயிண்ட், அப்பாவுக்கு வந்து ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும் அல்லது இளம் வயதிலேயே அப்பா இழக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 11வது பாயிண்ட், நீங்கள் உட்கார இடத்துல பயில் சிலை அல்லது கொப்பளத்தில் வந்து அவதிப்படுவீங்க. 12வது பாயிண்ட், அப்பா வந்து உங்களை மட்டம் தட்டியே பேசுவார் அப்படிங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட தோன்றும். 13வது பாயிண்ட்டு, அப்பா வழியில் துர்மரணம் அடைஞ்சவங்க ஒன்று இருப்பாங்க. 14வது பாயிண்ட்டு, அப்பா வழியில் ஒரு பெண்ணுக்கு அநியாயம் இழந்த பெண்ணுடைய ஒரு சாபம் இருக்குங்க குடும்பத்து மேலே. 15வது பாயிண்ட்டு, நீங்கள் வந்து எப்போதுமே உங்கள் சேஃப்டிக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. 16வது பாயிண்ட்டு, சிரிச்ச முகமாக இருப்பீங்க. 17வது பாயிண்ட்டு, அல்சர் பிரச்சனை இருக்கும். 18வது பாயிண்ட்டு, அழகான மனைவி அமைவாங்க. 19வது பாயிண்ட்டு, வயசு வித்தியாசம் உள்ள மனைவி அமைவாங்க. 20வது பாயிண்ட்டு, மனைவி வந்து கண்டிஷன் போடுவாங்க. நான் இப்படி தான் இருப்பேன், நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் போடுவாங்க. 21வது பாயிண்ட்டு, திருமண வாழ்க்கை திருப்தி தராது. 22வது பாயிண்ட்டு, மனைவி முன்கோபியாக இருப்பாங்க. 23வது பாயிண்ட், உங்கள் குடும்பத்தில் உங்கள் வம்சத்தில் வந்து ஒரு கன்னிப்பெண் மூச்சு தண்ணீர் இறந்துருக்குறாங்க. 24வது பாயிண்ட்டு, கன்னி சாபம் இருக்குதுங்க. ஸோ அதை நீக்கணும். அதே சமயம் கன்னிதே வழிபாடு முறைப்படி செய்வது எப்படி அப்படிங்கிற புத்தகமே போட்டிருக்கிறேன். டெலிகிராம் ஆப்புக்கு தொடர்பு பண்ணிங்கன்னா அது புத்தகத்தை அனுப்பிச்சிக்கிறேன். அதன்படி கன்னிதே வழிபாடை முறைப்படி செஞ்சுக்கோங்க. 25வது பாயிண்ட், உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்வாலிக்க நிற்கிது. அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா காளியம்மன் தாய் தாங்க. இத்துடன் நவீன்குமார் என்ற பேருக்கான 25 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சே 25 பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சின்ன அதிகமாக அவ்வளோ துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.